கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 17:26, மேத்யூ 17:26. அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. இப்போ ஆண்டவர் ஒரு அழகாக கேள்வி கேட்குறாரு. எப்பா சீமோனே, உனக்கு எப்படி தோணுது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் யாருக்கிட்ட இருந்து வசூலிப்பாங்க? பிள்ளைகள்கிட்டையா, அந்நியர்கிட்டையா? இப்போ உடனே அதுக்கு பேதுரு என்ன பதில் சொல்றாரு? ஆண்டவர், அந்நியர் இடத்துல தான் வாங்குவாங்க. ஏன்னா அதுதான் லாஜிக்கு. பிள்ளைகள்கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அந்நியர்கிட்ட தான் வாங்குவாங்க. இது சரியான பதில். ஏன்னா இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கும்போது எப்பயுமே எல்லாம் சரியான பதில் சொல்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பார். அப்போ என்ன இங்கே பேதுருகிட்ட கேட்கும்போது, எப்பா பிள்ளைகளா இல்லை அந்நியரா? ஆண்டவரே அந்நியர் தான். அப்போ உடனே என்ன சொல்கிறாரு? பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லை. ஏன்னா பிள்ளைகள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க. ஏன்னா இப்போ பூமியில் உள்ள ராஜாக்களே அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட இருந்து வாங்கும்போது, வரி வாங்கலங்கும்போது, அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அவரும் தன்னுடைய பிதாவினுடைய வீட்டிற்கு வரி செலுத்துவதற்கு அவருக்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கா இல்லையா? நிச்சயமாக. ஏன்னா முன்னாடி மத்தேயு 12வது அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லும் போதே அவர் எப்படி தன்னுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தையும் அந்த தேவாலயத்தின் உள்ள அதிகாரத்தையும் காட்டினார். எப்படி? இந்த தேவாலயத்திலும் பெரியவர் இங்க இருக்கிறாருன்னு தன்னை குறிப்பிட்டு சொல்றாரு. அப்ப என்ன இது இது இங்க கர்த்தர் சொல்லி கொடுக்கறது என்னன்னா, வரி கொடுக்கிறோம் கொடுக்காத பத்தி இல்லை, தான் யார் என்பதை காட்டுகிறார். அல்லேலூயா. நான் யாரு? தேவனுடைய குமாரன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் பிதாவாகிய தேவனுடைய குமாரன். அதனால நான் இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து விலக்கு பெற்றவன். ஏன்னா யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லும்போது, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்த அனைவரும் தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியம். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து அங்க பேதுருக்கு இதை விளக்கி சொல்லும்போது அவர் இந்த வரியை விளக்கி சொல்லல, வரி விளக்கை பற்றி சொல்லி கொடுக்கல, தான் யார் என்பதை பேதுரு அறிந்து கொள்ளும் விதமாக இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார். எப்படி? நான் குமாரன், இது என் பிதாவினுடைய வீடு, என் பிதாவினுடைய வீட்டுக்கு அந்நியர்கிட்ட தான் வரி வாங்கணுமே ஒழிய பிள்ளைகள்கிட்ட இருந்து வாங்கிறது இல்லை. அப்போ நான் இங்க வரி செலுத்த வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த வரி செலுத்த வேண்டிய, தீர்வை செலுத்த வேண்டியதிலிருந்து நான் விலக்கு பெற்றவன். காரணம், நான் அவருடைய பிள்ளை. அப்போ இங்க இயேசு கிறிஸ்து இந்த வரியை கொண்டு தான் யார் என்று காட்டக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுக்கும் எனக்கும் நமக்கு எல்லாம் தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க கிறிஸ்துல யாருன்னு உங்களுக்கு உங்க அடையாளம் தெரியணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி பிள்ளைகள் விலக்கு பெற்றவர்கள், அவங்க செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்க வெளியே உள்ளவங்க தான் கொடுக்கணும், பிள்ளைகள் கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லும்போது அங்கே அவர் விலக்கி கொடுக்கக்கூடிய மெயினான பாயிண்ட் என்ன? நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ நீங்களும் நானும், நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு வெளிப்பாட்டோடு நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஒரு வேலைக்காரனோ வேற யாரோ இல்லை. பட் என்னன்னா, தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் சகலத்தையும் படைத்தவருமாகிய அந்த தேவனுடைய குமாரர்களும் புத்திரர்களுமாய் அவருடைய கிருபையின் கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்ம வாழ வேண்டும். அதே சமயத்தில் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு விடுதலை இருக்கிறது என்பது என்ன ஆகுதுன்னா, நம்ம மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்காம வாழ்வது இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் எதற்காக? மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காகவே ஒழிய மற்றவர்களோடு தர்க்கம் பண்ணவோ, மற்றவர்களோடு வம்பிழுக்கவோ, மற்றவர்களோடு சண்டை போடுவதற்காக இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், என்ன மனத்தாழ்மை தான் கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கிறதற்கு, கர்த்தருக்கு மகிமையை கொடுக்குது.
அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு மனத்தாழ்மையோடு வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்க வேணும். ஏன்னாங்க இயேசு கிறிஸ்து சொல்லும்போது எங்கே சொல்லி கொடுக்குறாரு, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தான் யார் என்பதை காட்டக்கூடியதாக ஒரு வரியை குறித்து கேட்கக்கூடிய கேள்வியிலிருந்து என்ன பண்ணுறாரு, அது தான் தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாட்டை காட்டி கொடுக்கக்கூடியதாய். அப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எல்லா காலகட்டத்திலும் தான் யார் என்பதை அறிந்தவராய் அதை விளக்கி சொல்லுகிறவராய் இருந்ததை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, அவர்கள் கிறிஸ்துவில் யார் என்பதை புரிந்து அதற்கேற்றாற்போல் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம். ஆமேன்.